லார்ட். நேத்து கெஸ்ஸோ பாட்டுல நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, புனித சாபல் மக்லஃப் அப்படின்ற ஒரு புனிதர். இவர் வந்து லெபனான் நாட்ட சேர்ந்தவர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லெபனான் நாடு வந்து ஒரு முஸ்லீம் நாடு. ஸோ, அந்த லெபனான் நாட்ல பிறந்த ஒரு புனிதர். இவங்க வந்து அந்த ஆக்சுவலி குருத்துவத்தில 2 விதமான இது இருக்கு. ஒருத்தவங்க ஃபுல்லா குருக்கள், நம்ம கூட இருக்கிற குருக்கள். இன்னொருத்தவங்க துறவறத்தார். இவங்க வந்து தனிமை ஜெபம், தனிமையில இருக்கிறவங்க. அ காட்டு பகுதியில வாழறவங்க. அந்த மாதிரி ஒரு தனியா ஆசிரமம் இருக்கு. அங்க அவங்க பொதுமக்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. அந்த வெரைட்டில வந்த மோனஸ்ட்ரில வந்து சேர்ந்த புனிதர் இவரு. இவர் வந்து 23 வருடங்கள் வந்து தனிமை வாழ்க்கை வாழ்ந்தவர். அதாவது எல்லார் கூடயும் இருப்பாரு. ஆனா யார்கிட்டயும் 23 வருஷங்களா பேசவே இல்லாம, அந்த ஒருத்தலா இருந்து, அந்த அவரோட எல்லா கருத்துக்களையும் ஆண்டவர்கிட்ட மட்டுமே உரையாடிட்டு இருந்த ஒரு புனிதர். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் செய்த அந்த அட்டூழியங்களுக்காக இவர் ஜெபிச்சவர். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள சமாதானம் ஏற்படணும்னு வேண்டினவரு. இவர் குருவானதும் வந்து இவர் எளிமையான குடும்பத்தில பிறந்து ஆடு, மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான். இவருடைய 2 அங்கிள்ஸ் 2 பேர் வந்து அவங்க அவங்க இந்த துறவற வாழ்க்கையில இருக்கிறத பார்த்துட்டு, இவரும் வந்து இதே மாரி இந்த இந்த அ இந்த ஒருத்தல் முயற்சி எடுக்கிற துறவறத்தில வந்து ஜாயின் பண்றாரு. இவர் குருவாகும்போது 2ஆம் நூற்றாண்டுல அந்தியோக்குல இறந்த ஒரு கிறிஸ்தவ மறைசாட்சியான சார்பல்ன்றவரோட பேர வந்து ஏத்துக்கிறாரு. மக்லஃப்ன்றது தான் இவரோட ஒரிஜினல் பேரு. சார்பல்ன்றது இவர் ஏத்துக்கொண்ட பெயர். ஸோ இவர் வந்து இந்த சைபீரியன் செயின்ட்ஸ் அந்த மாரி நெறைய புனிதர்கள்லயும் அவங்க தியாலஜிஸையும் படிச்சவரு. இவரு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புனிதர் வந்து அவரோட அ அ பல வருடங்கள் முயற்சிக்கு அப்புறம் 70 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இவரு காலமாகுறாரு. இவர் இறந்ததும் இவரோட உடம்புல இருந்து ஒரு விதமான நறுமண தைலம் வந்து இவர் கல்லறையில வழியுது. அந்த தைலத்த தொட்டவங்க பலவிதமான நோய்கள்லேருந்து குணமானாங்க. இவரோட உடம்பு வந்து இவர் புனிதராகிற அறிவிக்கப்படுற வரைக்கும் வந்து அழியாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்ச ஒரு ஒ அழிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அந்த அவரோட உடம்புலேருந்து வழிந்த அந்த எண்ணெயால குணமாக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர். அப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு புனிதர். துறவி. துறவறத்தில உள்ளவர். மக்கள் தொடர்பே இல்லாமல் வாழ்ந்தவர். புனித சாபல். பிரைஸ் தி லார்ட். இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவர பத்தின டீட்டெயில் வீடியோ அடுத்த வீடியோவா நான் போடுறேன்.